இதுக்காக நான் 1 month கண்டினியூ பண்ண உடனே மொதல் ரிசல்ட் பார்த்தீங்களா பேபி ஹேர் தெரியுதுன்னா எனக்கு ஹேர் பாருங்க பேய் மாரிக்கிறனாலனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில பேர் கேட்டுருக்கீங்க ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ கேட்கறதுனால மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்கிறேன். முன்னாடி வேறு கூட இருக்கா தீனா வந்து இன்னைக்கு ஸ்க்ரீன்லேயே வர போகிறது இல்லை, நான் மட்டும்தான். ஏன்னா என்ன தான் கேட்டிருக்கீங்க ஹேர் கேர் டிப்ஸ், நான் மட்டும்தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து டெலிவரிக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஹேர் பார்த்திங்கன்னா லாங்காக தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகும். எனக்கு அப்படி இல்லை. ஏன் காரணம் அப்படின்னா, நான் நல்லாவே சாப்பிட்டேன், நட்ஸு ஃப்ரூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வெயிட் பார்த்திங்கன்னா நான் வந்து 56 கிலோ, அந்த 49 கிலோ தான் இருந்தேன் மேரேஜ் அப்போது. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 57 கிலோ ஆகிட்டேன். அந்தளவு பார்த்திங்கன்னா நான் நல்லாவே சாப்பிட்டேன். சிக்கன், அப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சா நல்லா சாப்பிடவே என்னோடய ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருந்துச்சு. ஹேரும் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹேர் ஃபால் ஆகலை. நிறைய பேர் கேட்டாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கி உங்கள் முடி கொட்டலையா, என்ன பிரச்சனை, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பாப்பாவை கவனிச்சிட்டு இருந்தேன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இது இப்படியே விட்டால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் நிறைய எனக்காக நேரம் எடுத்து, என் ஹேர்க்காக நேரம் எடுத்து நிறைய செலவு பண்ணேன். அப்படி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹேர் வந்து ஏதோ கொஞ்சம் வந்து இந்த ஹேர் ஃபால்லாம் குறைஞ்சி பழைய மாரி இப்போ கொஞ்சம் இருக்கேன் ஹேர். நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன சிம்பிளான டிப்ஸை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டேன், இருந்தாலும் இப்போ ஒருத்தவங்க தொடர்ந்து ஒரு 3 வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டாங்க. அவங்க வேறு ஒரு கமெண்ட்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள் நானே எங்களுக்கே பார்த்து கஷ்டமாச்சு. இந்த அளவுலாம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம். உங்களுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். உங்களுக்காக மட்டும் இல்லை, பார்க்குற ஒரு சில பேருக்கும். ஏன்னா வந்து இப்போது வந்து முடி இருக்கிறவங்களுக்கு விட இல்லாதவங்களுக்கு, அதாவது கழுத்து வரைக்கும் லைட்டாக ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறது, லைட் ஹேர் அப்படி இருக்கிறவங்களாம், அதெல்லாம் வந்து மற்றவங்க ஹேரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தமாரிலாம் வந்து எனக்கு நல்லா லாங் ஹேர் இருக்கும்போது என்னோட லாங் ஹேர் இருக்கிறவங்க பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இல்லைடா நமக்கு மட்டும் இந்த அளவு இருக்கேன்னு. அப்போ இல்லாதவங்களாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க, நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஃபால் ஏன் ஆகுது அப்படின்னா, பாடி ஹீட், அதுதான் மெயின் ரீசனே. எண்ணெய் தேய்க்கிறது மூலியமாலாம் வந்து கண்டிப்பாக முடி வளராது. அது எண்ணெய்க்கும் முடி வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. எண்ணெய் ஏன் தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பு சூட்டை தணிக்கும். அதனால் உடம்பு ஹீட் இல்லைனாலே முடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளரும். நிறைய பேருக்கு சூட் உடம்பு அப்படின்னு பார்த்தியா, அவங்களுக்குலாம் அப்படின்னா சுத்தமாக முடியே வளராது, கொட்டினே இருக்கும். ஒரு சில பேர் குளிர்ச்சி உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முடி கொட்ட பிரச்சனையே இருக்காது, அவங்களுக்கு லாங்காக இருக்கும். அதனால் உடம்பு ஹீட்டால் நிறைய பிரச்சனை வரும். பித்தம் அதிகமாக இருந்தால் உடம்பு ஹீட்டு அப்படி ஆகிறது. அது இல்லாமல் இருக்க தான் நல்ல ஒரு ஹேர் கேர்லாம் பண்ணால் அந்த உடம்பு ஹீட்டை குறைக்கலாம். அது எண்ணெய் தேய்க்கணும் ரீசனாக வாரத்துக்கு 2 முறை, திங்கள் வெள்ளி அப்படி சொல்லிட்டு 2 முறை தேய்ங்க. நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிங்க. அது வந்து உடம்பு ஹீட்டை குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த முருங்கை இலை அது போட்டு அரைச்சி நீங்கள் முடியல தடவுங்க. நான் இந்த மாதிரி எது ஹேர் கேர் பண்ணனாலும் இதை நான் மெயினாக எடுத்துப்பேன். அதனால் இதை பண்ணுங்கள், உங்கள் ஹேர் ஃபால் கொஞ்சம் குறையும். முக்கியமாக எண்ணெய் தேய்ங்க, நல்லெண்ணெய். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இது சின்ன டிப்ஸு. அழுக்கான தலைக்காணியில் வந்து படுக்காதீங்க. அது ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக பிம்பிள்ஸ் வரும். நம்ம ஸ்கின்னுக்கும் பாதிப்பு, நம்ம முடிக்குமே பாதிப்பு. அதனால கூட ஹேர் ஃபால் ஆகலாம். அதனால் உங்கள் பில்லோ கவரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துவைங்க. நல்லா பார்த்திங்கன்னா தலைக்காணிலே படுக்க மாட்டேன். நான் சாதாவாக தரையில் தான் தலையை வச்சு தூங்குவேன். இது வந்து இந்த மாதிரி சீப் யூஸ் பண்ணால் அப்படின்னா, இந்த மாதிரி சீப் யூஸ் பண்ணால் வந்து முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் நிற்கும். குட்டி குட்டியாக பல் இருக்கும் பார்த்தியா, அது நல்லா போட்டு இழுத்தா கொட்டுற முடியோட இன்னும் அதிகமாக கொட்டும். இந்த மாதிரினா சிக்கு உடைக்கும் ஈஸியாக இருக்கும், முடியும் கொஞ்சம் கொட்டாது. அதனாலே பார்த்திங்கன்னா என் முடிக்காக இவ்வளோ பெரிய பல் சீப்பு. இதால் ஒரு 3 வாரம் வரனாலே போதும், என் சிக்கெலாம் வந்துடும். சிக்கு இல்லாமல் பார்த்துங்க முடியை. அதுக்கு முன்னாடி சாப்பிட்றது தான் இன்னொரு 2வது ரீசன். நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் முடிக்காகவே.
முடி நல்லா வளரணும், ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணியை பற்றி தான் சொல்லணும். தண்ணி போல் ஒரு அற்புதமான பொருள் இந்த உலகத்துலேயே இல்லை. தண்ணி குடிச்சிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஆகட்டும், உங்கள் உடம்பு ஹீட் ஆகட்டும், உங்கள் ஏர் ஃபால் ஆகுது அப்படின்றதும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் மொதல் சொல்யூஷன் தண்ணி தான் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி தான். இது வந்து 2 லிட்டர் வாட்டிருக்கேன். நான் வந்து பாட்டில் இருக்கிற லட்சணத்திலே தெரியும். இது நல்லா தான் இருந்துச்சு வாங்கும்போது, முன்னாடி கீழே போட்டு தீர்த்துவா நிறைய லைட்டாக கோடு வந்துடுது. இது ட்ரெண்டிங்காக போச்சுது. நான் ஒரு டைமில் மோட்டிவேஷன் பாட்டில் 1 லிட்டரில் இருக்குது, 1/2 லிட்டரில் இருக்குது. இது வந்து 2 லிட்டர் வாட்டிருக்கேன். இதால் ஒரு நாளைக்கு 2 வாட்டி குடித்தாலே 4 லிட்டர் தண்ணி குடித்த மாதிரி ஆகிடும். நம்ம போய் சொம்பில் கணக்கு பண்ணி தினமும் குடிச்சோன்னா 2 நாளைக்கு மேலே குடிக்க மாட்டோம். அது நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அதேமாரி எவ்வளோ குடிக்கிறோம்னு தெரியாது. இதுமாரி வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதால் நான் 1 மந்த் கண்டினியூ பண்ண உடனே மொதல் ரிசல்ட் பார்த்தீங்களா, பேபி ஹேர் தெரியுதுன்னா குட்டி. எனக்கு பாப்பா பிறந்த பிறகு சுத்தமாக இந்த இடத்துலலாம் முடியே இல்லை. அப்படியே நீட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டையாக இருக்கும். அந்த வீடெல்லாம் கொஞ்சம் பாருங்களா. நான் தான் இப்படி முடியை இதுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இது வந்து நான் முடி வளர்கிறதுக்குலாம் குடிக்கல. அது வெயில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும், ரொம்ப பிரச்சனையாகும். அதனாலே நான் 1 மந்த் வந்து ஒரு நாளைக்கு வந்து இதில் 2 குடிப்பேன். 4 லிட்டரு தண்ணி குடிப்பேன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி குடிக்கும்போது 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு தலை வரும்போது இப்படி பண்ணேன். இந்த இடத்துல அந்த பழைய மாரி அந்த கேப் இருந்துச்சு, அதுவும் இல்லை. பேபி ஹேர் நிறைய வந்துருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம என்ன அப்படி பண்ணோன்னு அப்படி யோசிக்கும் போது தான் நம்ம தண்ணி குடித்தோம் விடாமல் 1 மந்த்துக்கு. அதனால தான் இந்த ரிசல்ட்டு. என் மூஞ்சி பார்க்க கொஞ்சம் க்ளோவாக நல்லா இருந்துச்சு அப்போ தண்ணி குடிக்கும்போது. உண்மையாகவே 1 மந்த் தண்ணியெலாம் குடிச்சிங்க, அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும், ஹேரும் நல்லா வளரும், பாடி ஹீட் குறையும். அதாவது உடம்பே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எந்த அளவுக்கு முடி வந்து இதுக்கப்புறம் தான் இன்னும் நான் வந்து பாப்பா பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து கவனிக்கணும். ஓகே, நான் வந்து ஏற்கனவே சிக்கு உடச்சிட்டேன். இப்போ எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சிக்கு உடச்சிப்பேன். நம்ம இது வெயிட் டைம் கொஞ்சம் தண்ணி குடிங்க தயவு செஞ்சு, அதான் நல்லது. நான் பாப்பாக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிப்பேன், அவரே நல்லா குடிப்பார் தண்ணினா. ஒரு சில ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க. காலையில் எழுந்தால் நெல்லிக்காய் ஜூஸ் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கும் உங்களுக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக கண்டினியூ பண்ணது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் அதிகமாக. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு குடிங்க. கொஞ்சம் குளிப்பாக தான் இருக்கும், கடைசியில் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம்னா கடைசியில் ஒரு நல்லது தரும். அதுமாரி நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. 2வது வந்து கருவேப்பிலை. நைட்டு ஒரு 4 கொத்து கருவேப்பிலை தண்ணியில் ஊற வச்சு காலையில் அது கொதிக்க வச்சு அதில் லைட்டாக கீ சேர்த்து குடிங்க. அப்படி குடிச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, நானே சொல்ல மாட்டேன், ரிசல்ட் நீங்களே பாருங்கள். நான் அது 2 தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ரெகுலராக. ஓகே, என்னோட ஹேர் பாருங்கள், பேய் மாரிக்கிறேன் நானுன்னா. அதே மாதிரி நான் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்லேயே தேங்காய் உடச்சி ஆடுறா அந்த எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணேன் சின்ன வயசுல. அதனால தான் என்னுடைய முடி சீக்கிரம் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் நான் இருக்கிற ஹேரை வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்னா இதன் மூலயமா தான். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா என் ஹேரும் கொஞ்சம் வளர்ந்துது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சரி, பாப்பா பண்ணதுக்கு அப்படி ஹேர் ஃபால் அந்தளவுக்கு ஆகலை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால. பின்னு உனக்கு பேய் முடி வேணுமா? அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு முறை நான் வந்து அது வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. வீக்லி 2 டைம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதேமாரி வாரம் 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒரு ஹேர் கேரை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதாவது வெந்தயம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் என்னது முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு அரைச்சி ஹேர் பேக் போடுங்க. 2வது பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்க. ஷாம்பு வந்து மாற்றி போடாதீங்க ப்ளீஸ். ஷாம்பு ஒரே ஷாம்பை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும். அதேமாதிரி சீப்பு வந்து மாற்றி போடாதீங்க. சீப்பு மாற்றி போட்டால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். அதேமாதிரி பொடுகு பேன் இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம தினம் உங்களுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.